வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கா? எவ்வளவு ஃபேர்னஸ் கிரீம் போட்டாலும் க்ளோ வரலையா? கண்ணாடியில பார்க்கும்போது முன்னாடி இருந்த முகம் இப்போ இல்லையேன்னு தோணுதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா ஸ்கின் ஒயிட்னிங்னா நிறத்தை மாத்துறது கிடையாது. உங்க ஸ்கின்ல இருக்கிற டல்னஸ், டேனிங், பிக்மெண்டேஷன், ட்ரைனஸ் இது எல்லாத்தையும் குறைச்சு இயற்கையான க்ளோவை திரும்பவும் கொண்டு வர்றது தான் உண்மையான ஸ்கின் ஒயிட்னிங். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? கெமிக்கல் கிரீம், நைட் சீரம், இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுனா கொஞ்ச நாள் க்ளோ வந்த மாதிரி இருக்கும். ஆனா பிறகு ஸ்கின் இன்னும் டேமேஜ் ஆயிரும். ஆனா நம்ம வீட்டிலேயே இருக்கிற சில ஃபுட்ஸ் உடம்ப உள்ள இருந்து கிளீன் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் செல்ஸை ரிப்பேர் பண்ணும், நேச்சுரலி க்ளோவிங் ஸ்கின் கொடுக்கும். இந்த வீடியோல நான் சொல்ல போற 10 ஃபுட்ஸும் சரியான முறையில சாப்பிட்டீங்கன்னா முகம் பிரைட் ஆகும், ஸ்கின் ஸ்மூத் ஆகும், பிம்பிள்ஸ் மார்க்ஸ் குறையும், நேச்சுரல் க்ளோ வரும், ட்ரை ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுலயும் சில ஃபுட்ஸ் சன்ஸ்கிரீன் மாதிரி வேலை செய்யும். இந்த வீடியோவோட கடைசியில ஒரு ஸ்பெஷல் க்ளோவிங் ட்ரிங்க் ரெசிபியும் சொல்ல போறேன். அதை தொடர்ந்து குடிச்சா ஃபேஸ்ல டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின் க்ளோ ஆகணும்னா இந்த 10 ஃபுட்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னா கேரட். கேரட்ல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு. இது உடம்புக்குள்ள விட்டமின் ஏயா மாறி ஸ்கின் செல்ஸை ரிப்பேர் பண்ணும். சன் டேமேஜ் காரணமா ஸ்கின் டார்க் ஆகுறதையும் குறைக்கும். தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டா முகம் ஃப்ரெஷ் ஆகும், ட்ரை ஸ்கின் குறையும், நேச்சுரல் பிரைட்னஸ் வரும். கேரட்டை எப்படி சாப்பிடலாம்னா ரா கேரட்டா சாலட் மாதிரி சாப்பிடலாம். கேரட் ஜூஸ் இல்லைன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஹாஃப் கேரட்டை சாப்பிடலாம். கேரட்டை ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு ஸ்கின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது தக்காளி. தக்காளி ஸ்கின் க்ளோவுக்கு ஒரு நேச்சுரல் மெடிசின் மாதிரி வேலை செய்யும். இதில் லைகோபேன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது சன் டேனிங்கை குறைக்கிறதுக்கு உதவும். அதனால தான் நிறைய பேர் டொமேட்டோ ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உள்ள சாப்பிட்டா இன்னும் பவர்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். தக்காளி சாப்பிட்டா கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பார்ப்போம். ஃபேஸுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும், ஆயில் கண்ட்ரோல் ஆகும், முகப்பொரு அடையாளங்கள் குறையும், ஸ்கின் டைட்டனிங் ஆகும். தக்காளி சாப்பிட பெஸ்ட் மெத்தட் என்னன்னா ரா டொமேட்டோவை சாலட் மாதிரி சாப்பிடலாம். டொமேட்டோ ஜூஸு இல்லைன்னா சூப் மாதிரி கூட குடிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தக்காளி ஸ்கின் ஏஜிங்கை ஸ்லோ பண்ணும். அடுத்ததா பீட்ரூட். ஸ்கின் ஒயிட்டனிங் லிஸ்டில் பீட்ரூட்டை கண்டிப்பாக மறக்க முடியாது. பீட்ரூட் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ரொம்பவே ஃபேமஸ். பிளட் க்ளீனாக இருந்தால் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ வரும். இதில் அயன், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதனால முகத்தில் பிங்க் க்ளோ வரும், டார்க் ஸ்பாட்ஸ் குறையும், லிப்ஸு நேச்சுரல் பிங்க் ஆகும், ஸ்கின் ஹெல்த்தி ஆகும். பீட்ரூட் சாப்பிட பெஸ்ட் வேணா பீட்ரூட் ஜூஸு, பீட்ரூட் சாலட்டு இல்லைன்னா ஸ்மூத்தியாக கூட சாப்பிடலாம். காலையில் நேரத்தில் பீட்ரூட் ஜூஸ் குடித்தா ஸ்கின் டல்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா பப்பாளி. பப்பாளி ஒரு நேச்சுரல் ஸ்கின் கிளீனர். இதில் பப்பைன் என்சைம் இருக்குது. இது டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ண உதவும். அதனால தான் ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸில் பப்பாயா யூஸ் பண்ணுறாங்க. பப்பாளி சாப்பிட்டா ஸ்கின் பிரைட் ஆகும், டேன் ரிமூவ் ஆகும், பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகும், சாஃப்டான க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும். பப்பாளியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பின்ன சாப்பிடலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். பப்பாளியை ரெகுலராக சாப்பிட்டா ஃபேஸ் கிளியராக ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு. விட்டமின் சின்னு சொன்னாலே உடனே ஆரஞ்சு தான் நினைவுக்கு வரும். விட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். கொலாஜன் அதிகமாக இருந்தால் ஸ்கின் டைட் ஆகும், க்ளோவும் வரும். ஆரஞ்சு சாப்பிட்டா நேச்சுரல் ஃபேர்னஸ் க்ளோ வரும், முகப்பொரு அடையாளம் குறையும், ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ரெஷ்ஷான லுக் வரும். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம், இல்லைன்னா முழு பழத்தை கூட நீங்கள் சாப்பிடலாம். பேக்கெட் ஜூஸை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை ஜூஸாக குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாதாம். பாதாம் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே பவர்ஃபுல். இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. விட்டமின் இ ஸ்கின் டேமேஜை ரிப்பேர் பண்ணும். பாதாம் சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நேச்சுரல் ஷைன் வரும், ரிங்கிள்ஸ் ஸ்லோவாகும், ட்ரைனஸ் குறையும். பாதாமை எப்படி சாப்பிடலாம்னா ஒரு 5 பாதாமை நைட்டு தண்ணீரில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல தோலை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடலாம். பாதாமை 30 டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டா ஃபேஸ் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததா குக்கும்பர். வெள்ளரிக்காயில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது.
ஸ்கின் ஹைட்ரேஷன் நல்லா இருந்தால் தான் க்ளோ வரும். வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கூலிங் எஃபெக்ட் வரும். பஃபி ஃபேஸ் ரெடியூஸ் ஆகும். ஸ்கின்னுக்கு ஃப்ரெஷ்ஷான லுக் வரும். ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சம்மர் சீசனில் எஸ்பெஷலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளரிக்காயில் சாலட், ஜூஸ் மாதிரி செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். அடுத்ததா அவகாடோ. அவகாடோ எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்டுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இது ஸ்கின்னுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல். இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது. அவகாடோ சாப்பிட்டா டீப் ஸ்கின் நரிஷ்மெண்ட் இருக்கும். நேச்சுரல் க்ளோ வரும். ஆன்டி ஏஜிங், ட்ரை ஸ்கின் ரிப்பேர் கிடைக்கும். ஹாஃப் அவகோடாவை வாரத்துக்கு 3 தடவை சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும். அடுத்ததா ஸ்பினாச், அதாவது கீரை வகைகள். கீரை பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் ஸ்கின் க்ளோவுக்கும் சூப்பர் ஃபுட்டாக இருக்கும். இதில் அயன், ஜிங்க், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. கீரை சாப்பிட்டா முகப்பரு ரெடியூஸ் ஆகும். ஸ்கின் ரிப்பேர் ஆகும். நேச்சுரல் பிரைட்னஸ் கிடைக்கும். ஃபேஸ் ஹெல்த்தியாக இருக்கும். எஸ்பெஷலி பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அடுத்ததா வாட்டர். இந்த லிஸ்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஐட்டம்னா தண்ணீர் தான். எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டு சாப்பிட்டாலும் பாடி ஹைட்ரேட் இல்லைன்னா க்ளோ வராது. தண்ணீர் குடித்தா டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். ஸ்கின் மாய்ஸ்சர் கிடைக்கும். பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். நேச்சுரல் ஃப்ரெஷ்னஸ் வரும். டெய்லி மினிமம் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது நல்லது. இப்போ நம்ம கடைசியாக சொல்ல போகிறது அந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் பற்றி தான். நிறைய பேருக்கு நேச்சுரல் க்ளோ கொடுத்துருக்குது இந்த ட்ரிங்க்கு. இந்த ட்ரிங்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கேரட், பாதி பீட்ரூட்டு, ஒரு ஆரஞ்சு, கொஞ்சமாக ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி மார்னிங் குடிக்கலாம். 30 நாள் தொடர்ந்து குடித்தா ஃபேஸ் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்பன்னா இந்த 10 ஃபுட்ஸை ரெகுலராக டயட்டில் சேர்த்திங்கன்னா ஸ்கின் ஹெல்த்தி ஆகும். நேச்சுரல் க்ளோ வரும். ஃபேஸ் டல்னஸ் குறையும். ஃப்ரெஷ்ஷான பிரைட்டான லுக் கிடைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஒரே நாளில் ஃபேர்னஸை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நேச்சுரல் க்ளோ வர கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.